ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னோட 9 மந்த் பேபிக்கான ஃபுல் டே ஃபுட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் என்ன நல்லா கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ராகி பேன் கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து நான் ராகி பேன் கேக்கு பனானா ராகி மாவு எல்லாம் எடுத்திருக்கேன். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து 4 டேபிள் ராகி மாவு சேர்த்துக்கேன். பிளெயின் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துருக்கேன். ரவை கொடுக்குறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் கெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பேபிஸ்க்கு வந்து நம்ம ரவை எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணி கொடுக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு ரவை சேர்த்துருக்கேன். எக்கு சேர்க்காம தான் இன்றைக்கி பேன் கேக் செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் வந்துட்டு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து அயன் கண்டென்ட் நிறைய கிடைக்கும். பிளட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பூன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நான் ஏலக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மேஷ் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மேஷ் பண்ண பனானா வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல என்னோட பேபிக்கு. அதனால நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் தான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கன்சிஸ்டன்சிக்கு. வேணும்னா நம்ம டேட்ஸ் கூட இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். அப்போ சாஃப்டாக வரும் பேன் கேக்கு. இந்த மாதிரி நல்லா ஊறு இருக்குது. இப்போ வந்து நம்ம பேன் கேக்காக செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் வந்து பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கீ இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். செஞ்சு வச்சு பேட்டர் வந்து நம்ம பேன் கேக்காக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப மந்தமாக இல்லாமல் நம்ம பிளெயினாக வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். ஒரு லிட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா குக்காக இருக்குது. இந்த மேலே இருக்கிற மாவு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து நல்லா குக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா ராகி மாவு கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அயன் கண்டென்ட், வெயிட் கெயின், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம எக் ஆட் பண்ணி கூட நம்ம பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம். வித்தவுட் எக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சும் கொடுக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பேபியும் விரும்பி சாப்பிடுவாங்க. டபுள் சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேன் கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபியும் ரெடியாக இருக்காங்க. மார்னிங் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டு ஒரு 8 o'clock அந்த மாதிரி எழுந்தாங்க. இப்போ வந்து 9 to 10 வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். ஒரு நாள் ஒரு டைம் இருக்கும். பேபியோட ஸ்லீப் பொறுத்து தான் நான் கொடுக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பேன் கேக். ஆச்சு. பேபியும் நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம மார்னிங் கொடுக்கறதுனால நல்லா அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. அவங்க நல்லா சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது. இதில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. பனானாலாம் சேர்க்கறதுனால நம்ம கான்ஸ்டிபேஷன் ரிலீஃப் ஆகும். ராகி மாவு கொடுத்த கான்ஸ்டிபேஷன் ஆகும். நம்ம பனானா கொடுத்தோன்னா அது கொஞ்சம் கிளியர் ஆகும். வந்துட்டு வெயிட் கெயினுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்துட்டு நான் அரிசியும் பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறமா பூசணிக்காய் எடுத்துருக்கேன். பூசணிக்காய் சாதம் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு. இந்த மேலே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு மேலே தோலெல்லாம் எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பம்ப்கின் வந்து இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்புறமா வெயிட் கெயினுக்கு, கண் பார்வைக்கு, ஸ்கின்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைபர் ரிச் வெஜிடபிள். இது டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். பேபி 6 month ப்ளஸ் பேபிஸில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பியூரியாக செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ரைஸ் அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுத்து க்ரோத்துக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பம்ப்கினில். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மீடியம் சைஸ் டொமேட்டோவில் வந்து ஒரு பாதி டொமேட்டோ எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், 5 பல்லு பூண்டு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இவ்வளோதான் வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 tablespoon அளவுக்கு. கொஞ்சமாக சீரகம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு ரெண்டுமே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு டொமேட்டோ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு பூசணிக்காய் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுன்னா பாசிப்பருப்பு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஊற வச்சுன்னா அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துன தண்ணியும் எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு, அடி பிடிக்காமல். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். செமி சாலிடாக வந்துட்டு நம்ம 8 மந்த்லேருந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபி தூங்கி எழுந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கொடுத்துட்டு ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஒரு டேட்ஸ் வந்து கொடுத்துருக்க ஸ்நாக் மாதிரி. இப்போ வந்து ஃபுட் வந்து 1 to 2க்குள்ளே வந்து நான் ஃபுட்டு கொடுத்துட்றேன். பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நம்ம பம்கின் ரைஸில் வந்துட்டு வெயிட் கெயின்க்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கண் பார்வைக்கு இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொடுத்துக்கலாம். வீக்லி ஒரு ஒன்ஸ் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இதில் விட்டமின் சி இருக்குது, ஃபைபர் ரிச் வெஜிடேபிள், அதனால வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னருக்கு வந்து ஒரு கேரட் ரவா உப்புமா வந்து செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் டொமேட்டோ வந்து கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்துக்கலாம். 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். துருவின கேரட் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 minute அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளருக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து நல்லா கேரட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வேகிறதுக்காக வந்து நம்ம 5 டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா செமி சாலிட் கன்சிஸ்டன்சி வேணும் நம்மளுக்கு. அதனால வந்து இப்போ வந்து நல்ல ஒரு பிளேட் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. 1 year + பேபிஸாக இருந்தால் சால்ட் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம பிளேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ரவை இப்போ வந்து நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பிடிச்சிடும் அங்கங்க. ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு டம்ளர் ரவை வந்து நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பேருக்கான குவான்டிட்டி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா அதை நம்ம கொதிக்கும் போது நல்லா கைமே நல்லா விழுந்துடும். ஸோ அதனால வந்து நம்ம பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கும் போது வந்து நம்ம பிளேட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையில் பட்டுடும். பிளேட் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ரவை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிடணும். இந்த ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். வாட்டர் பேபியும் ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஃபுட் வந்து கொடுத்துடலாம். நான் வந்து டின்னர் வந்து 7 to 8க்குள்ளே வந்து நான் கொடுத்துட்றேன். நம்ம ரவை கொடுக்கறதுனால பேபிக்கு வந்து ஈஸியாக டைஜஷனும் ஆகும், அப்புறமா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அவங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரவை உப்புமா கொடுக்கறதுனால. இல்லை நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ
வெயிட் கெயினுக்கும் ஈஸியாக டைஜஷனும் ஆகும். நைட் டைமில் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், see you on next video. Bye guys.